இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமார். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் படுகின்ற மழையானது சற்று அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு சப்ரகமுக மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் காலை வேளைகளில் சிறப்பான மழை காணப்படுவதுடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் இன்று பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். யாழ்ப்பாணம் முதல் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளைகளில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து அல்லது தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் வளைகுடா மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் இந்த கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கூட கடலானது சற்று கொந்தளிப்பாக காணப்படும்.